மேஷராசியில் நம்ம சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தோம் அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நமக்கு சம்பத்து தாரையாக வரும். அப்போது சிவ வழிபாடு பௌர்ணமி திதிகளில் பண்ணும் பொழுது, இல்லைன்னா பிரதோஷத்தில் பிரதான சிவன் கோயிலில் போய் சிவனை வழிபாடு செய்வது, இதெல்லாமே பார்த்தோம்னா அந்தந்த நட்சத்திரத்தில் நம்ம பண்ணும் பொழுது இதெல்லாமே நமக்கு 5வது ராசியாகவும் 9வது ராசியாகவும் வரும். இந்த 5ஆம் இடம்ங்கிறதே நமக்கு பூர்வீக ஸ்தானம், மந்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். அப்போது டீஃபால்ட்டாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எலிவேட் ஆகும், நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 6வது நட்சத்திரம்னு பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு 6வது நட்சத்திரமாக வரும். அப்போது அந்த குருவை நீங்கள் பலப்படுத்துவதற்கு அந்த புனர்பூசம், விசாகம், அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி, 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய களத்திரம் உங்களுக்கு 10, 11ஆம் வீடுகளில், அதாவது உபஜயஸ்தானங்களில், இந்த 10, 11 எல்லாமே உபஜயத்தில் வரக்கூடியது. இந்த விசாகம்ங்கிறது உங்களுக்கு மெயினாக 7ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் வரும். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜெயம்னா வெற்றி, நிகரற்ற லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது சம்பத்து தாரையாக வரும். இப்போ ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மகாவிஷ்ணு வழிபாடு, அம்மன் வழிபாடு, அதுவும் பௌர்ணமி திதிகளில் வந்தால் இந்த வழிபாடுகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விபரீத ராஜ யோகத்தை, சம்பத்து தாரையை ஆக்டிவேட் செய்துவிடும். ஏன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லாம் நமக்கு 5வது ராசியாகவும் 9வது ராசியாகவும் வருவதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா